பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளன் அன்புடையோர் எல்லாரும் நாமும் கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலாம் உரைக்கு ஆரம்ப செய்கின்றேன். தோற்றும் கழகத்தின் தலைவர் உறுப்பினர்கள் மேடையில் கலாநிதி உலகறிய கலாநிதி மதியம்மாவும் அவர்கள் மோடவி மேடையில் வீட்டிருக்கின்ற பரீட்சைகளில் சிக்கடைந்தவர்கள் அத்தோடைய காலத்திலே பேரும் வருவதற்கு காரணகர்த்தா இருந்தவர்கள் ஆசிரியர்கள் அதிலே இருவருங்கே வீட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் தலாம். என்னை அழைத்தமைக்காக இந்த நிகழ்ச்சியிலே பெருமதியாக அழைத்தமைக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். தென்னிலங்கையின் கல்வி வரலாறு 100 வருஷத்துக்கு மேற்பட்டது. அது உலக கல்வியாக இருக்கலாம் அல்லது மார்க்க கல்வியாக இருக்கலாம். இலங்கையின் பல பாகங்களிலே இருந்து இங்கு வந்து தங்கி கல்வியை பெற்று சென்றவர்கள் கிழக்கு மாகாணத்திலே இன்று எங்களுடைய நிலையம் அங்கு மார்க்க கல்வி கோட்டையில் இருக்கின்ற பாகவதி இப்ராஹிமியா மக்கியா இளையாமத்திருக்கின்ற பால் இலங்கையில் எந்த பாகத்திற்கு சென்று சிரேஷ்ட மோடி அவர்களை கேட்டால் சொல்லுவார்கள் ஒன்று பால் பாகவதி அலமா. உலக கல்வி கேட்டிலே மல்லர் சுழியா அரபா எங்களுக்கு என்ன நடந்தது என்றால் மார்க்கம் பற்றிய தவறான கருத்தின் காரணமாக கல்வியை கைவிட்டோம். மற்ற எல்லா இடங்களிலும் கல்வியை ஆரம்பித்தது கலாநிதி மஜீதீன் முகமது அவர்களுக்கு பின்னால் அவர்கள் வந்துவிட்டார்கள். நாம் தப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், ஆரம்ப காலத்திலே பெண்களுக்கு கல்வி தேவையில்லை என்ற தவறான சிந்தனையை சமூகத்தில் பயன்படுத்தினார். அதன் காரணமாக தாய்மார் படிக்கவில்லை, தம் பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்ற சிந்தனை ஓடில்லாமல் போனது. அல்ஹம்துலில்லாஹ் இன்று அந்த நிலை மாறியது. சந்தோஷப்படுகிறேன். விளையாட்டுக் கழகங்கள் அதிலே ஈடுபட்ட காலத்தில் நேரத்திலும் பொருள்களில் செலவழிக்கின்ற நேரத்தில் கழகம் இத்தகைய ஒரு பெரிய விழாவை எடுத்து பாராட்டுகின்ற அதுக்காக தலைவர் வைரூட் அவர்களுக்கு என்ன நன்றி. தவறுகளே தாய்மார்களை காண்போம். இவனால் மாற்றங்களை செய்ய முடியும். அவர் தாய் தந்தையும் ஒரே ஒரு வந்த கலாநிதியை இந்த இந்தோட்டை பெற்றவர் தாயிராவின் பழைய மாணவர். பெண்கள் எல்லா இடத்துக்கும் செல்லலாம், ஆனால் ஒரே ஒரு பள்ளிவாசல் தான் பண்புகளை வளர்க்கின்ற இடம். தாய்மார்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டும், படிக்க வேண்டும். அதுக்கு கதவு அடைக்க முடியாது. நாம் இவர்களுக்கு வரலாறு இருக்கின்றது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் நினைக்கின்றோம் பள்ளிவாசல் ஒரு மூலையில் இருந்து தஸ்பீஹ் மணியை ஊதிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தவறான கருத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் தலைவராக மட்டுமல்ல ஆட்சியின் தலைவராக இருந்தார்கள் என்பதை அர்த்தமானது. இராணுவத்தின் தலைவராக இருந்தார்கள். செங்கல்மேல் அதிபதி இப்படி பாராட்டுக்குரிய போகலாம். இந்த அரசாங்கத்திலே என்னென்ன பதவிகள் இருக்கின்றோ அத்தனை பதவிகளினுடைய தலைமைத்துவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவருக்கு பின் வந்த கலீஃபாக்கள் 4 பேர். அவர்கள் தான் தொழுகையை நின்று நடத்தினார்கள், ஆட்சியையும் செய்தார். நாம் வரலாற்றை பார்க்கின்ற போது லேனி லேப்பர்ட் சொல்வார். 16ஆம் 18ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு நர்ஸ் இங்கிலாந்தில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே பள்ளிவாசலின் பக்கத்திலே மருத்துவ மனை அமைத்து மருத்துவம் செய்ய உஹுது யுத்தத்திலே பெருமானார் உஹுது யுத்தத்திலே தோல்வி கண்ட போது எல்லாரும் ஓடுகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடிகாடாயின் ராணுவத்தை பாதுகாத்து இருப்பேன். யுத்த காலங்களிலே காயப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்து போனவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள். தவறான கொள்கைக்காரனாக பெண்கள் வீட்டின் மூலையிலே பிள்ளை பெறுவது சபை செய்வதுதான் மாற வேண்டும் என்று பேசவில்லை. கல்வி ஒன்றுதான் சம்பந்தம். ஒரு காலத்திலே வியாபாரத்திலே முன்னுக்கு வேண்டும். வியாபாரம் நல்லா லாபம் 1964 பேசி கொண்டிருக்கிறது. காலியிலே மெயின் வீதி 95% வியாபாரத்தால் முஸ்லிம்கள் சொந்தமாகிறது. இந்திய நிலையை பாருங்கள். காரணம் என்ன? அவர்கள் படிக்க வைத்தார். கணக்காளர்கள், முகாமையாளர்கள், என்னென்ன வியாபாரத்துக்கு தேவையோ அத்தனையும் படிக்க வைத்துத்தான் தன்னுடைய பிள்ளைக்கு பாடம் கொடுத்தார். ஆனால் முஸ்லிம் வியாபாரிகள் படிக்க வைக்கவில்லை. கஷ்டப்பட்டு உழைத்து தன் பிள்ளைகளை கையில் கொடுத்தார்கள். காலி மக்கள் காரணம் இன்று 95% வியாபாரிகள் அல்லாத கைவாய். அதனால உங்களுக்கு விரைவாக வீட்டிக் கொள்வது எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் தனி உங்களுடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுப்பதற்கு தன்னாலியன் அத்தனையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விடைகளை கேட்க